ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவ்னியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பழுத்த வாழைப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான பேன்கேக் பண்ண போகிறோம். இதை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். சிம்பிளாக டேஸ்ட்டாக 2 நிமிஷம் வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பனானா பேன்கேக் பண்ணுறதுக்காக நான் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தோட தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம். வாழைப்பழத்தை ஒரு ஸ்பூனை வச்சு அல்லது கையை வச்சு நல்லா மசிச்சுட்டு இதில் 2 ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கோங்க. 2 முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். அரை கப் பாலை அளந்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஊற்றிடலாம். அடுத்து 2 ஸ்பூன் உருக்குன வெண்ணெய் இல்லாட்டினா வெண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்துக்கலாம். அடுத்து நான் சின்ன பாட்டில் வெண்ணிலா எசன்ஸ் கடையில் வாங்கி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க, இல்லாட்டின்னா அதை விட்டுட்டு மற்ற பொருள் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுங்கள். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தோம்னா இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அரை ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி ஒரு ஸ்பூனை வச்சு இது எல்லாத்தையும் கலக்கி விட்டுறலாம். இன்னொரு பவுலில் 1/2 கப் மைதா மாவு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 சிட்டிகை உப்பு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். வாழைப்பழம் முட்டை கலந்து வச்ச மாவோட இப்போ ரெடி பண்ண மைதா மாவை போட்டு கெட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுறலாம். மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நம்ம கொஞ்சம் லூஸாக கிண்டிக்கலாம். வாழைப்பழம் மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக வெண்ணெயை போட்டு உருக்கிடலாம். வெண்ணெய் இல்லாட்டினா வெண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் உருகுனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற வாழைப்பழ மாவை எடுத்து தோசை மாதிரி ஊற்றிடலாம். நம்மளுடைய பேன் கேக்கை 2 பக்கம் திருப்பி போட்டு வேக விட்டுறலாம். பனானா பேன் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பனானா பேன்கேக் இன் தமிழ்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.